இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. இந்த மாதம் இன்றோடு நிறைவடைகிறது. ஏராளமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அது நிறைவேறும் என்று காத்திருந்த நீங்க அது இன்னும் நிறைவேறலையேன்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. நம்பிக்கையை தளர விட்டுறாதீங்க. விசுவாசத்தை அறிக்கையிடுறதில்ல நீங்க எதையும் நிறுத்திடாதீங்க. ஆண்டவர் சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். தாமதித்தாலும் அதற்கு காத்திருன்னு ஏன் சொல்றான்னா, கர்த்தர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஒரு தரிசனத்தை, ஒரு திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார்னா கண்டிப்பா அது நிறைவேறும். கண்டிப்பா அதை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். நாட்கள் கடந்து போகிறதே, வாரங்கள் உருண்டோடுகிறதே, மாதங்கள் வேகமாக போய்கொண்டிருக்கிறதே, ஆனா வார்த்தை இன்னும் நிறைவேறலையே, என் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை நான் இன்னும் பெறலையேன்னு சொல்லி சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. வாக்குத்தத்தம் தந்த தேவனை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. பெற்ற தரிசனத்திற்காக கர்த்தரை நல்லா துதிச்சுட்டே இருங்க. ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறாரோ அதெல்லாம் நீங்க நினைவு கூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எப்பெல்லாம் கர்த்தர் பேசினார் என்பதை நீங்க டைரியில எழுதி வச்சிங்களோ அல்லது வேதாகமத்துல குறிச்சு வச்சிங்களோ அதெல்லாம் இந்த நாளில் எடுத்து பார்த்து, ஆண்டவரே இது நீங்க சொன்ன வார்த்தை, இது நிச்சயம் நிறைவேறும். இன்னைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க இது தாமதித்தாலும் காத்திருன்னு, நான் காத்திருப்பேன்னு சொல்லி உங்க நம்பிக்கையை வெளிப்படுத்துங்க. நிச்சயம் வரப்போகிற புதிய மாதத்துல அற்புதம் நடக்கும். வரப்போகிற புதிய மாதத்துல வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறினதற்கு நீங்க நிச்சயம் சாட்சியா அதை அறிவிப்பீங்க. ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள், நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு புதிய மாதத்திற்குள் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுங்கள். வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ள தேவன், வார்த்தைகளை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ள தேவன், அதை நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய வாழ்வில் உங்களை ஏமாற்ற மாட்டார். காத்திருங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனே, இந்த வார்த்தையின்படி நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய புதிய மாதம் ஆசீர்வாதங்கள் நிறைந்ததா இருக்கட்டும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற நல்ல நாட்களாய் அது மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.